Hello everyone. In the Leetcode series la அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் வந்து valid Sudoku. So இப்போ இந்த வீடியோல வந்து valid Sudoku ஓட explanation and solution பத்தி பார்க்கலாம். So first நமக்கு Sudokuனா நார்மலா தெரியும். So இப்போ வந்து Sudokuனா வந்து ஒரு நம்பர் வந்து அதே ரோலையோ அதே காலம்லயோ வந்து ரிப்பீட் ஆக கூடாது. அதே மாதிரி வந்து அதே ரெஸ்பெக்டிவ் பாக்ஸ்லயும் வந்து ரிப்பீட் ஆக கூடாது. So இப்படி இருந்தா தான் வந்து Sudoku வந்து validனு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே என்ன செக் பண்ண போகிறோன்னா வந்து இங்கே வந்து ஒரு 9x9 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருக்க சுடோக்கோ வந்து வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணணும், சால்வபுளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து வேலிட் சுடோக்கோ. ஸோ எந்த நம்பருமே வந்து அதே ரோலையோ அதே காலம்லேயும் வந்து ரிப்பீட் ஆகலை, அதே மாதிரி அதே பாக்ஸ்லேயும் வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ இப்படி இருந்தால் தான் வேலிட்னு அர்த்தம். அதே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 9x9 மேட்ரிக்ஸில் இதில் வந்து இந்த நம்பர் வந்து அதே காலம்லேயும் ரிப்பீட் ஆகுது, அதே மாதிரி வந்து அதே பாக்ஸ்லேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்படி இருந்தால் இன்வேலிட். ஸோ இதுதான் வந்து இதை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கான வந்து சூடோ கோட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம நார்மலாக வந்து ரோலையும் காலம்லேயும் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே டிஃபிகல்ட்டான பார்ட்டே வந்து அந்த பாக்ஸில் செக் பண்ணுறது தான். ஸோ இது நீங்கள் வந்து ரோ செக்கும் காலம் செக்குமே வந்து சும்மா ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த காலம்லேயும் அந்த ரோலையும் வந்து ரிப்பீட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம இப்படி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸில் எப்படி செக் பண்ணுறதுன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த பாக்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சா தான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க வந்து இப்படி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த பொசிஷன் மாடுலோ 3. ஸோ நம்மளுக்கு அப்படி பண்ணால் வந்து அந்த பொசிஷனுக்கான வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சாலே நம்ம வந்து 2 ஃபார்ல போட்டு நம்ம அதில் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கான வந்து சூடோ கோடு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கான வந்து கோடு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா வந்து இதில் வந்து இன்புட் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 9x9 மேட்ரிக்ஸ், அதில் வந்து நம்பர்ஸ் அண்ட் டாட்ஸாக இருக்கும். ஸோ அந்த டாட்ஸுன்றது எம்டி ஸ்பேஸை வந்து டிஃபைன் பண்ண தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மொத்தமாக நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணலாம் 9x9 மேட்ரிக்ஸை. இப்போ இது டாட்டா இல்லைன்னா மட்டும் நம்ம செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதலாம், இஸ் சேஃப்னு. ஸோ இப்போ இந்த இஸ் சேஃப்ன்ற ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸ்லாம் எழுதலாம், சூடோ கோடில் பார்த்த கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு போகிறோன்னா வந்து அதே பொசிஷனில் வந்து நம்ம செக் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 5 இருக்குது. ஸோ இந்த 5 பொசிஷன்லேயே வந்து நான் திருப்பி செக் பண்ண மாட்டேன் அது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி செக் பண்ணால் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அவுட்லேயருக்காக வந்து இந்த மாதிரி போடுறேன். ஸோ அதே பொசிஷனில் செக் பண்ணக்கூடாது, அதை விட்டு மற்ற எல்லா பொசிஷன்லேயும் வந்து செக் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இதையே நம்ம வந்து அப்படியே இங்கே ஒரு ஆர் போட்டு ஸோ இப்போ சேஃபாக இல்லைன்னா வந்து நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பாக்ஸ் செக் பண்ணலாம், மைனஸ் அங்கே பார்த்தா அதே ஃபார்முலா.
அவ்வளோதான். இது ஒரு சின்ன 2 ஃபார் லூப் போட்டு முடிச்சிடலாம். ரோ கமா ரோ ப்ளஸ் 3. இப்போ அதே கண்டிஷன். அதே மாதிரி சேஃபாக இல்லைன்னா வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். கடைசியில் இதெல்லாமே வந்து இதுவாச்சுன்னா வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம் சேஃப்ன்றதுக்காக. ஸோ இப்போ செக் பண்ணுறோம். இப்போ டாட்டா இல்லைன்னா மட்டும் நம்ம வந்து அந்த இஸ் சேஃப் ஃபங்க்ஷன் வச்சு செக் பண்ண போகிறோம். அப்படி வந்து சேஃப் இல்லைன்னா வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். கடைசியில் வந்து இது எல்லாமே ரன் ஆகிட்டு இதுக்குள்ளே போகலன்னா வந்து அது சேஃப் தான் சொல்லிட்டு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ரன் பண்ணி பார்த்துடலாம். சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இதே ப்ராப்ளமே வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண முடிஞ்சால் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுன்னா வந்து கீழேயும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதுலேயே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.